அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்கீதா. அக்கீதா அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ரொம்ப ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன், அதில் இருக்குது. இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்கீதா. அதுக்கு முன்னாடி தஜ்வீது, அப்புறம் பயானு, அப்புறம் இதை கல்வியை கற்றுக்கிறதுல இது எல்லாத்துலேயுமே எல்லா மக்களுக்கும் ஆர்வம் இருக்குது. ஆனால் இந்த அக்கீதா அப்படிங்கிறதுல மட்டும் சில பேருக்கு வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, பட் அதுதான் ரியாலிட்டியும் கூட. ஆனால் அக்கீதாவில் தான் அல்லாஹுடைய சிஃபத்துக்கள் என்ன, அல்லாஹுடைய பயபக்தி என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன், அல்லாஹ் எப்படி என்ன விஷயத்துக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் தருவான், அது மட்டும் இல்லாமல் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் அடக்கியது தான் அக்கீதா அப்படிங்கிறது. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அக்கீதா பற்றின ஒரு விளக்கத்தை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், முஸ்லீமான பெண்கள் மீது கண்டிப்பாக நம்ம என்ன அது தெரிஞ்சுக்கிறோம் அக்கீதானா என்ன அப்படின்னு. அக்கீதாவில் உறுதியாக இருந்தால்தான் தௌஹீதில் வர்ணிக்க முடியும். அப்போ அக்கீதாவில் வந்து நம்ம உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தௌஹீதில் வந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு மரணத்தை வந்து தர முடியும். அப்போ அக்கீதா அப்படின்னா என்னென்னா அக்கத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. அப்படின்னா அக்கத அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ட்ராங், அப்படின்னா கட்டுதல், உறுதியாக கட்டுறது பட்டோம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலி நம்மளுடைய குரானில் வந்து அக்கத் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஆனால் அகதும் அப்படிங்கிற வார்த்தை வேணால் இருக்குது. அந்த அகதும் அப்படிங்கிறதா அக்கீதா அப்படின்னு வந்துச்சு. அப்படின்னா என்னென்னா அல்லாஹுவை நம்புதல், எல்லா விஷயத்தையும் நம்புதல். என்ன அக்கீதா அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா நம்புறதை தான் சொல்கிறாங்க. அல்லா விஷயத்தில் எப்படிப்பட்டலாம் எல்லாத்தையுமே நம்பணும். அப்படின்னா என்னென்ன நம்புறதுனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிஃபத்துக்கள் என்ன, அஸ்மாவுல் ஹுஸ்னா எத்தனை இருக்குது, என்னென்ன இருக்குது, அப்போ இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பெயர்கள் தான் அப்படிங்கிறத நம்பணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தொடர்பான எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்பணும். அப்புறம் மலக்குமார்கள் யார், அப்புறம் வேதங்கள் என்ன, நபிமார்கள் என்ன அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம நம்பிக்கை கொள்வது தான் அக்கீதா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ முன்னாடி இருக்கிற அறிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இருக்குது இதுவரை நான் வந்து சொல்லிட்டேன். மலக்குமார்கள் வேதங்கள் எல்லாத்தையும் நம்புறது. முன்னாடி உள்ள அறிஞர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து நேரடியாக வந்து அக்கீதா அப்படிங்கிறத என்ன பண்ணலை, பயன்படுத்தவில்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ருசுலுதீன், அப்புறம் சுன்னா, அப்புறம் அஹ்லு சுன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அந்த காலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. நேரடியாக அக்கீதா அப்படின்னு அவங்க யாருமே என்ன பண்ணலை, பயன்படுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த அஹ்லு சுன்னா இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ண போகிறோம், லேர்ன் பண்ண போகிறோம். அப்போ அஹ்லு சுன்னா என்றால் என்ன, அவங்கன்னா யார், அது பற்றி தான் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த அஹ்லு சுன்னா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து நம்ம இறுதி நாள் வரும் பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாத்தையும் நம்பிக்கை கொள்றதா என்னது அஹ்லு சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி என்ன அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஓவர் வியூ தான் கொடுக்குறேன்னா, நானும் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட நான் விவரமாக வந்து சொல்லுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை பற்றி பிடித்தது போல் அது போல் நம்மளும் நடக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்களோட வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எப்படி அழகிய முறையில் வாழ்ந்திருக்காங்க, இதெல்லாம் அதே போல் தான் நம்மளும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி பிடித்து அது போல் இக்காலத்தில் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அதே போல் நடக்கணும், அதுதான் சொல்ல வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துலேயும் கூட அக்கீதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தை தான் இருந்திருக்கு. அப்போ இருக்கிறவங்களும் முஸ்லீம் அப்படி தான் பயன்படுத்துங்க. எப்போ வந்து அலி ரலியல்லாஹு காலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து அக்கீதா பயன்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த அலி ரலியல்லாஹு காலத்தில் தான் ஷியாக்கள், ஹவாரிஜிகள் அப்படின்ட்டு பல வழிகெட்ட பிரிவுகள் வந்து தோன்று வந்துச்சு. அப்போ அந்த தோன்றதுனால அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றி சுன்னா வழி நடக்கிறவங்க யார் அப்படிங்கிறத தனித்துவமாக இது பண்ணுறதுக்கு தான் அஹ்லு சுன்னா அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து உருவாச்சு. அப்படின்னா அஹ்லு சுன்னானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை என்ன, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கரெக்டான வழியில் வந்து வாழ்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அப்போ மோஸ்ட்லி இது வந்து அல்லாஹுடைய பண்புகள் என்ன, அவங்க என்னென்ன மட்டும்
பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கிறது தான் அக்கீதா அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஒரு சஹாபாக்கள் வந்து ஒரு ஒரு பயான் மாதிரி, அப்படின்னா ஒரு சிங்கிள் லைனில் சொல்கிற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா அந்த காலத்தில் வந்து அஹ்லு சுன்னாவை பயன்படுத்துகிறவங்களோட இது வந்து நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. இதே அஹ்லு சுன்னா ஃபித்அத் அப்படின்னு ஒரு இருக்குது. ஃபித்அத்னா அஹ்லு சுன்னாக்கு எதிர்மறையாக இருக்கிறவங்கள வந்து அவங்களுடைய முகம் வந்து மறுமை நாளில் வந்து இருண்டடிச்சு இருக்கும். அப்போ தான் இந்த வார்த்தை அஹ்லு சுன்னா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து என்ன இருக்குது உருவாக்கி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அக்கீதாவின் இதுபடி இருந்து அதன்படி நம்ம வந்து செயல்பட்டு தௌஹீதில் தரக்கூடிய மரணத்தை அல்லாஹு தாலா எல்லா ஆண் பெண் முஸ்லீமுக்கு தரணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் என்னோட சேர்ந்து நீங்களும் ரொம்ப அதிகமாக கற்றுக்கோங்க, சரிங்களா? நான் லேர்ன் தான் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லுறேன், ஓகேங்களா? ஏதாச்சும் தவறுகள் என்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன் அல்லாஹ்வுக்காக. அஸ்தகுஃபில்லா அஸ்தகுஃபில்லா அஸ்தகுஃபில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.